ஏற்படுத்தியிருப்பார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக ராகுல் காந்தியுடைய மகன் அன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு விளையாட்டு பிள்ளை போல இருக்கிறார், ஒரு கட்சி தலைவரை போல இல்லை. அந்த வாக்குரிமை பீகாரிலே களவாடப்படுகிறது என்று சொல்லி என்னை பிரச்சாரம் செய்தார். நம்முடைய முதலமைச்சர் கூட பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போனார். இந்தி கூட்டணிக்காக 243 இடங்களில் 242 இடங்களை வென்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி. யாரும் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு வரலாறு அதே மாதிரி தான் இருக்கிறது. வாக்கு சீட்டு சரிபார்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கும் உச்ச நீதிமன்றத்தில் போனார். உச்ச நீதிமன்றம் தலையில ஒரு கொட்டு கொட்டி தமிழ்நாட்டுக்கு அனுப்பிவிட்டது. திருப்பரங்குன்றத்திற்கு கோர்ட்டுக்கு போனார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தலையில ஒரு கொட்டு கொட்டி திருப்பி அனுப்பி இருக்கிறது. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் தலையிலே ஒரு கொட்டு கொட்டி திருப்பி அனுப்பி விடுவார்கள். ஜிஎஸ்டிக்கு போனாலும் உச்ச நீதிமன்றம், எதுக்கு போனாலும் உச்ச நீதிமன்றம், நீட்டுக்கு போனாலும் உச்ச நீதிமன்றம், எது எடுத்தாலும் உச்ச நீதிமன்றம். ஆனால் உச்ச நீதிமன்றம் சரியான தீர்ப்புகளை நிச்சயமாக வழங்குமோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் சரியான தீர்ப்பை 2026 வழங்க வேண்டும் என்பது நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது கூட்டணி ஒன்று சாதாரண கூட்டணி அல்ல. இன்னைக்கு ஒரு பத்திரிகையிலே கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. 90 இடம் ஒருவருக்கு, 70 இடம் ஒருவருக்கு, 35 இடம் ஒருவருக்கு. அந்த பத்திரிகையிலே போட்டிருக்கிறார்கள் மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட்டா. நான் கேட்கிறேன், மத்திய உளவுத்துறை உங்க பத்திரிகைக்கு மட்டும் தனியா ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்களா? அந்த ரிப்போர்ட் என்ன பத்திரிகைக்கு அனுப்புவாங்க? உளவுத்துறை எடுத்த ரிப்போர்ட்டை யாருக்கு அனுப்புவாங்க? வேற எந்த பத்திரிகையும் வரல. இந்த பத்திரிகையில ஒரு சிலசிலப்பு இருக்கு. அது சென்னையில மட்டும்தான், திருச்சியில இல்லை, திருநெல்வேலியில் இல்லை, ஈரோட்டில் இல்லை. இவர்கள் கருத்து கணிப்பு, எத்தனை கருத்து கணிப்புகள் ஃபெயிலியர் ஆயிருக்கிறது. 1998ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது இதே கூட்டணி ஏற்பாடு செய்தார்கள். அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு தெரியும். அன்றைக்கு பத்திரிகையில் கருத்து கணிப்பில் எப்படி தெரியுமா எழுதியது? ஒரு இடம் கூட கிடைக்காது. பாரதிய ஜனதா கட்சியில் வேறுண்ட முடியாது சொன்னார்கள். 30 இடங்களை அன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மாவுடைய தலைமையில வென்ற கூட்டணி தான் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணி. அதே கூட்டணி இன்னைக்கு திரும்ப வந்திருக்கிறது. இந்த நாட்டில் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக 11 மருத்துவக் கல்லூரிகளை தந்தது பாரதிய ஜனதா கட்சி, பெற்று தந்தது நமது அன்றைய முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை மறந்துவிட முடியாது. இந்த கூட்டணியை ஏதோ நயினார் நாகேந்திரனோ, கிருஷ்ணமூர்த்தி அவர்களோ, ஜெயசிதா அவர்களோ, தூசிபேகன் அவர்களோ, கருப்பு முருகானந்த் அவர்களோ ஏற்பாடு செய்யவில்லை. அண்ணன் அவர்கள் பேசியது போல பாரத நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி. இந்த கூட்டணி வெல்கின்ற